ஏய் சரகர்ரா, ஏய் தண்ணி ஊத்து. போதும். அன்னைக்கே நான் சொன்னதுக்கு அவ தலையாட்டி இருந்தா ஒரு நாளோட போயிருக்கும். இப்ப அவளை தூக்கிட்டு போய் ஆயுசுக்கு அவ என்ன மறக்க முடியாத அளவுக்கு பண்ற. ஏய், என்ன பட்டிக்காட்டா முட்டாய் கடையை பாக்குற மாதிரி பாத்துட்டு இருக்க? இல்ல, அது எப்பவும் இல்லாம இன்னைக்கு ரொம்ப பளிச்சுன்னு இருக்க. நான் இப்ப அதை உன்கிட்ட கேட்டனா? இல்ல, வழக்கத்தை விட சும்மா ஜொலிக்கிறியே, அதான் கேட்டேன். உன் ட்ரெஸ் மேக்கப் எல்லாம் பார்த்தா பொண்ணுக்குன்னு பார்க்க வராங்களா என்ன? என்ன பதிலே காணோம்? வெக்கத்துல பேச்சு வரலையா? நான் எப்பவும் போலதான் இருக்கேன். புதுசா வைக்கப்பட என்ன இருக்கு? அந்த கொடுத்து வச்ச மகராசன் யாருன்னு நானும் பார்க்கணுமே. கண்ணாடி ஏதாவது இருக்கா? என்ன? இல்ல, என் கண்ணாடி எங்க இருக்குன்னு பார்த்தேன். என்னங்க? ஏய், உன்கிட்ட கொஞ்சம் பேசணும், வா. என்னன்னு சொல்லுங்க. ஏய், வான்னு சொல்றல, வா வா வா. அறிவு இருக்கா உனக்கு? எதுக்கு இங்க வந்த? என் கைய நீங்க எப்பவும் இப்படியே பிடிச்சிருக்கணுங்கிறதுக்காகத்தான் நான் இங்க வந்தேன். மரியாதையா இங்க இருந்து போயிடு. நான் எதுக்கு போகணும்? ஏய், என் மொத்த குடும்பமும் இங்கதான் இருக்கு. அது தெரிஞ்சுதானே வந்திருக்கேன். ஏன் என்ன இப்படி டார்ச்சர் பண்ற? டார்ச்சர் பண்றேனா? என் உரிமைய காப்பாத்திக்க வந்திருக்கேன். உனக்கு என்ன உரிமை இருக்கு என்கிட்ட? லூஸ் மாதிரி பேசிட்டு இருக்காத, சொல்றத புரிஞ்சுக்கோ. என் பொண்டாட்டி இங்கதான் இருக்கா. என் புருஷன் இருக்கிற இடத்துல தானே நான் அகிலா, இருக்கணும். இங்க இருந்து போலன்னு வச்சுக்க. என்ன பண்ணுவிய? என்ன பண்ணுவிய? நான் உங்களை விட்டு எங்கேயும் போக மாட்டேன். உங்களுக்கு இப்போ ஒரு 10 நிமிஷம் டைம் தரேன். 10 நிமிஷமா? 10 நிமிஷம் முடியறப்போ நீங்க என்னையும் கண்மணியையும் அந்த மேடைக்கு கூட்டிட்டு போகணும். எல்லாரும் முன்னாடியும் வச்சு இவதே என் பொண்டாட்டி, கண்மணிதான் உங்க குழந்தைன்னு நீங்க சொல்லணும். நீங்களா? நீ இங்கனதான் சுத்திட்டு திரியறியா? மனோவை விட்டுட்டு நான் எங்கேயுமே போக மாட்டேன். இரு, அவங்கிட்ட என்ன பேசிட்டு இருந்தேன்னு எல்லாத்தையும் நான் கேட்டுக்கிட்டு தான் இருந்தேன். அன்னைக்கே நான் சொன்னேன்ல, அவகத்தான் என் புருஷன். ஏய், போதும். உன் கதையெல்லாம் வேற எங்கேயாவது வச்சுக்க. நான் உண்மையதான் சொல்லிட்டு இருக்கேன். அந்த உண்மையெல்லாம் எனக்கும் தெரியும். மனோ ஃப்ரெண்டோட பொண்டாட்டி தானே நீ? அவன் உனக்கு உதவி பண்ண வந்தா, நீ சொந்தம் கொண்டாடிக்க பாக்குற, அதானே? இப்ப நீ மேடை ஏறி ஒரு பொய்ய சொல்ல போற, அப்படிதானே? ஆமா, நான் சொல்லுவேன். அப்படி சொன்ன அவன் ஆமான்னு ஒத்துக்கிட்டு உன் கூட வந்துடுவான்னு நினைக்கிறியா? நீ பொய் சொல்லி பணம் பறிக்க வந்திருக்கேன்னு சொல்லி அவன் பாட்டுக்கு போய்கிட்டே இருப்பான். நீ சொல்றதெல்லாம் யாரும் நம்ப மாட்டாங்க. அப்ப என்ன செய்வ? என்ன நீங்களும் என்ன மிரட்டுறீங்களா? அவங்களை விட்டு போக சொல்றீங்களா? அப்படியெல்லாம் நான் சொல்லவே இல்லையே. உன்னைய போன்னு நான் சொல்லவும் மாட்டேன். நீங்க என்ன சொல்றீங்க? புரியல. நீ மனோ கூட வாழணும் தானே நினைக்கிற? ஆமா, அதுக்காகத்தான் நான் இங்க வந்திருக்கேன். அப்ப இந்த மேடை ஏறி சொல்றதெல்லாம் விட்டுடு. நான் சொல்றதான் நீ கேட்கணும்.
நான் என்ன செய்யணும்? அவன் பொண்டாட்டி தேன்மொழி இருக்கால்ல, அவ கூட நீ கொஞ்சம் கொஞ்சமா பழக ஆரம்பி. அவளுக்கு உன் மேல ஒரு அனுதாபம் வரும். அப்படி வந்த உடனே உன் புருஷன் உன்னை ஏமாத்திக்கிட்டு இருக்கான்னு சொல்லு. ஆனா அது யாருன்னு சொல்லிடாத. அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா அது மனோதான்னு அவ மனசுல சந்தேகத்தை உருவாக்கு. அப்படி பண்ணா அப்புறம் அவளுக்கு மனம் நம்மளை ஏமாத்திட்டு இருக்கானோன்னு தோண ஆரம்பிக்கும். அதை நினைச்சு தினம் தினம் அவன் நொந்துக்கிட்டு கிடப்பா. அப்புறம் நீ அவளை விரட்ட வேணாம், அவளே மனோ விட்டு போயிடுவா. கேக்குறதுக்கு நல்லா தான் இருக்கு. ஆனா மனோவோட அப்பத்தான் நீங்களே ஏன் இப்படி சொல்றீங்க? நான் என் பேரனுக்கு நல்லது நடக்கணும்னு தான் சொல்றேன். வேற வழி இல்லாம அவளை அவனுக்கு கட்டி வைக்க வேண்டியதா போயிடுச்சு. அந்த தேன்மொழியோட தங்கச்சிக்காரி ஒருத்தி இருக்கிறா, அடங்கா பிடாரி. அவளை அடக்கணும்னா அவ அக்காக்காரி அழணும். ஓ, அப்போ உங்களுக்கும் இதுல ஆதாயம் இருக்கு. உனக்கும் ஆதாயம் தான் வரும். நான் சொன்ன மாதிரி நீ அவ கூட பழகு, ம், மத்ததெல்லாம் தன்னால நடக்கும். ம், சரி, கரெக்ட் தான். நீங்க சொல்ற மாதிரி நான் நடந்துக்கிறேன். போ. ம், மீனாட்சி, இனிமே தாண்டி உனக்கு இருக்கு. நீ தான் என் மேல வந்து இடிச்ச. ஏன் தள்ளி போக தெரியாதா உனக்கு? நான் தள்ளி போயிருந்தா நீ கீழே விழுந்து உனக்கு அடிபட்டிருக்குமா? எனக்கு என்ன, உனக்கு என்ன வந்துச்சு? மீனாட்சி விடுடி, அவரு தெரியாம தானே இடிச்சாரு. இவன் வேணும்னே பண்றாங்கா. பாருங்க மதினி, நான் பாட்டுக்கு ஓரமா தான் போயிட்டு இருந்தேன். என் மேல வந்து இடிச்சிட்டு இப்படி பேசுறா. இடிக்க மட்டுமாடா செஞ்சீங்க? ரோட் ரோலர் மாதிரி 2 கிலோமீட்டருக்கு உருண்டிங்கடா. டேய் சும்மா வர்றோம். இவங்கிட்ட நமக்கு என்னக்கா பேச்சு? வாங்க நம்ம போலாம். வா. ஆனா மாப்பிள, இந்த விபத்து எதர்ச்சியா நடந்த மாதிரி இல்லையா? ஆனா உங்க கெமிஸ்ட்ரி சூப்பரா இருக்கு மாப்பிள. அப்படிங்கிற? ஆமையா, பொருத்தம் நான் பொருத்தம், உனக்கு அவளுக்கு அப்படி ஒரு பொருத்தம்யா. ஆமால்ல.